என்னம்மா? சாமி கும்பிட வாங்க. ஆ. இந்தாங்க கும்பிட்டுக்கங்க. ச்சோ, என்னங்க இது? டெய்லி உங்களுக்கு இதே வேலையா போச்சு. கட்டின பொண்டாட்டிய கடவுளா நினைச்சு கும்பிடுறவன் 100 வயசு வரைக்கும் சந்தோஷமா வாழ்வானா. வாழ்ந்த பெரியவங்க சொன்னாங்க. அம்மாங்க தான் அப்பா கால விழுவாங்க, நீங்க எதுக்கு விழுவுறீங்க? நான் என் பொண்டாட்டிய கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும், அதனாலதான். என்ன விஷயம்? என் பிள்ளை வேலைக்கு போயிட்டு வரும்போது போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க பணம். அவனுக்கு அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணோம். நாங்க போய் கேட்டா ஒரு மரியாதை இல்லைங்க பணம். இந்த விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும் பணம். நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும் பணம். ம், போன குற. சப் இன்ஸ்பெக்டரா, வணக்கம். நான் பணம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன விஷயம். நம்ம ஊர் பையில ஏதோ சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு போயிட்டீங்களா? ரொம்ப நல்ல பைய. உங்க ஊர்ல இருப்பேன்னு சொல்லவே இல்லையே. சரி, அனுப்பிச்சு விட்றேன் மேடம். சரி, ரொம்ப நன்றிங்க. அம்மா கவலைப்படாம போங்க. உங்க மையன் வீட்டுக்கு வந்துருவாப்ல. இந்தாங்க வைங்க. ரொம்ப நன்றிங்க பணம். வாங்க பணம். என்னாச்சு? ஒத்து வந்தாங்களா இல்லையா? ஒன்றரை நிலத்தையும் மொத்தமாக எடுத்துக்க சொல்கிறாங்க பணம். பிரித்து கொடுத்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை வருமா? சென்ட்டுக்கு 500 ரூபாய் அதிகமாக கேட்குறாங்க. சரின்னு சொன்னால் முடிச்சிடலாம் பணம். ஆனால் அட்வான்ஸ் இன்றைக்கே வேணுமா? என்னைக்கேவா? கொஞ்சம் இருங்க வரேன். சரி கொடுத்துடலாம். பேப்பர்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துருவோம். சரிங்க பணம். சொல்லுமா. சாமி, அந்த பாளை மெயின் ரோட்ல இருக்கிற இடத்த விலை பேசி முடிச்சாச்சு. இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலாமான்னு பார்த்து சொல்றீங்களா? கொஞ்சம் இருமா, பார்த்து சொல்றேன். இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. பொன் பொருள் கொடுக்க வாங்க. குரு பகவானுக்கு உகந்த நாள். தயங்காம இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருங்கம்மா. ரொம்ப நல்லதுங்க சாமி. எல்லாம் சரியாத்தான் இருக்கு. சாமி இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டாரு. அப்படியா? போய் கொடுத்துட்டு வந்துருங்க. நீ வாமா போலாம். அட்வான்ஸ் தானே கொடுக்க போறீங்க, நீங்களே போயிட்டு வந்துருங்க. சரிம்மா. ஆலத்தாறு 2 லோடு, இலக்கட்டு 2 லோடு ஏற்றி அனுப்பியாச்சு. என்ன பழக்கம் போல கடன் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆமாம்மா, தோட்டத்தில் தான் இருக்கேன். வந்துடுவேன். வேலையெல்லாம் முடிஞ்சதும் வந்துடுவேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேம்மா. போதும் எல்லாம். சரி மையலகி. என்னங்க வச்சுக்க மையலகி. இது என்ன புதுசா இருக்கு? காசை பிடிங்க. அட, என் தோட்டத்துல காத்துல கிழிஞ்சு வீணா போற இலையில 10ல் 1 பங்கு கூட இல்ல நீ எடுத்துட்டு போறது. வேணா, நீ வச்சுக்க மையலகி. எனக்கு சும்மாவெல்லாம் வேணாம். உங்க காசை நீங்க வாங்கிக்கோங்க. இத பிடிங்க. மீதியை தர என்கிட்ட சில்லற இல்லையே. தர வேண்டியது யாக வச்சுக்கோங்க. அடுத்த தடவை இலை வாங்கும் போது கணக்குல கழிச்சுக்கலாம். எங்க காசு உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா உங்க காசு எங்ககிட்ட இருந்தா பாக்குறவங்க தப்பா பேசிடுவாங்க. செந்திலண்ணே, இந்த இலைக்கட்டை தூக்கி விடுங்க. நீரா ஏலகி, எங்க போற? ஃபாரஸ்ட் ஆபீசர் வீட்டு விசேஷத்துக்கு இலைக்கட்டு கொண்டு போறேன். 4-5 கிலோமீட்டர்ல இருக்கு. நானும் அங்கதான் போறேன். வா, விட்டுறேன். வேணாம், நான் நடந்தே போய்க்கிறேன். ஆளரவும் இல்லாத காடா இருக்கு. நீ எப்போ வந்து சேர்றது? இலைக்கட்டை மடியில் வச்சுட்டு உட்காரு, போலாம். காடு மேடு கல் முள்ளு காத்து மழையெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நீங்க போங்க, நடந்தே வந்துக்கிறேன்.
காடு மேடு கல் முள்ளு காத்து மழையெல்லாம் எனக்கு பழகி போச்சு. நீங்க போங்க, நடந்தே வந்துக்கிறேன். என்னக்கா உடம்பு சரியில்லையா? இப்போ எப்படிக்கா இருக்கு? பரவாயில்லம்மா. 2-3 நாளைக்கு டாக்டர் என்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே உடனே வர சொன்னேன். ஏதாச்சும் சாப்பிட்டீங்களாக்கா? கஞ்சி வச்சு தரவா? வேணாம்மா. ஏன்க்கா இவ்வளோ பெரிய பணக்காரவங்களா இருக்கீங்க? சோறாக்கி போட்டு துணி துவைச்சு போட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ண ஒரு வேலைக்காரியை வச்சிருக்கலாம்ல? ஒரு ஆள் என்னாடி 10 பேரை கூட வேலைக்கு வச்சுக்கலாம். ஆனால் அது எனக்கு பிடிக்கல. என் புருஷனுக்கு நானே துவைச்சு என் கையாலே சமைச்சு என் கையாலே பரிமாறணும். அதில் தான் எனக்கு சந்தோஷம். அப்படி பண்ணும்போது புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி சமைச்சு எவ்வளோ ஒருத்தி துவைச்சு போடுறதுல என்ன பாசம் இருக்கும்? அந்த உரிமையை நான் யாருக்கும் தரமாட்டேன். ஓஹோ, நிறைய பணக்காரங்க கோர்ட்டு கேஸு டைவர்ஸ் வரைக்கும் எதுக்கு போறாங்கன்னு இப்போதான் புரியுது. நல்ல வேலை, இன்னைக்கு இங்க வந்ததுனால ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா, வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் போயிட்டு வரேன்க்கா. கொஞ்சம் இருமா, வரேன். இது புது சேலை தான். 2-3 தடவை தான் கட்டினேன். எடுத்துட்டு போய் நீ கட்டிக்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான்க்கா ஒத்தாசை பண்ண வந்தேன். இதுக்காக இல்லைக்கா, வேணாக்கா. குடிக்கிற கஞ்சிக்கும் கட்டிக்கிற சேலைக்கும் கடவுள் எனக்கு எந்த குறையும் வச்சது இல்லைக்கா. நான் வரேன்க்கா. ஐயோ. அடுத்த கல்யாண நாளுக்கு இதை விட வசந்த நிலையில இருக்கணும். இன்னும் சிறப்பா கொண்டாடணும். இந்த கல்யாண நாளை போல இன்னும் 100 கல்யாண நாளை நீங்க சந்தோஷமா கொண்டாடணுமா? சாப்பாடுலாம் நல்லா இருக்குல்ல? எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. எலை ஐயா வா. மெய்யால கிட்ட சொன்னியா? சொன்னங்கய்யா, இன்னைக்கு அமாவாசைங்கிறதால அவங்க அம்மாவுக்கு சோறு படிக்குமா, அதனால வேலை இருக்குன்னு சொல்லிச்சு. வண்டி சாவி கொடு. நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்துச்சு சாமி. அம்மா, லோடு எடுத்துட்டு போன வந்திருக்கானா? போய் ரூபா வாங்கிட்டு வந்துடுறேன். பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. சீக்கிரம் வந்துருங்க. இனிமே நம்ம பணத்துக்கு நல்ல யோகம் தான். ரொம்ப சந்தோஷம் சாமி. பாத்திரக்காரவங்க பந்தக்காரவங்க எல்லாருக்கும் காசு கொடுத்தாச்சுல? யாருக்கும் பாக்கி இல்லையே? யாருக்கு பாக்கி இல்லை. சரி, இது எல்லாத்தையும் பலகாரமா 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 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, பணத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, பணத்துக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஆக்சிடென்ட் தாம்மா இருக்கு. ஐயா கொண்டு ஆகல, பயப்படாதீங்கம்மா. பார்த்துட்டே உங்களை வெளியே அனுப்புறேன். என்ன கெட்ட நேரமும் தெரியலையே. ஒன்றும் வேணாம், எனக்கு தான் எதுவும் ஆகலையே. நேர காலம் பார்த்தேன், நீ வெளியில அனுப்பி வைக்கிற. அதையும் மீறி நடந்துருச்சுல்ல. கெட்டது நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும். இப்ப தெரியுதா?
அதெல்லாம் பார்த்து நான் அனுப்புனதுனால தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. சரி வாங்க போலாம். எந்திரிங்க. அப்பா என்னப்பா ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா செல்லம். அப்புறம் பேச சொல்றேன். வணக்கம் சாமி. வணக்கம். வாங்க சாமி, உட்காருங்க. இன்னைக்கு எங்க கல்யாண நாள், நிறைஞ்ச அமாவாசை வேற. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சு சாமி. உங்ககிட்ட கேட்டுதான் நான் எல்லாம் செய்யறேன். அதையும் மீறி இப்படி நடந்திருக்கேன். ரொம்ப பயமா இருக்கு சாமி. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு சந்தோஷப்பட முடியல சாமி. அவருக்கு இப்ப நேரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி. குடுமா. சொல்லுங்க பணம். இன்னைக்கு எனக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது. என்ன பணம் சொல்றீங்க? கனவு எதுவும் கண்டீங்களா? இங்க வார் சாமி, கனவோ கற்பனையோ எனக்கு இன்னைக்கு ஆக்சிடென்ட் நடக்கும். ஆனா நடக்க போற ஆக்சிடென்ட்ல எனக்கு ஒண்ணுமே ஆகாது. எனக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதும் என் பொண்டாட்டி பதறி அடிச்சுக்கிட்டு உன்னைய தேடி ஓடி வருவா. வந்தவ எனக்கு நேரம் சரியில்லைன்னு என் சாதகத்தை கொடுத்து உன்னைய பார்க்க சொல்லுவா. என் சாதகத்தை பெரட்டி பார்த்த நீ என் பொண்டாட்டி கிட்ட நான் சொல்றதே சொல்லணும். என்னங்க சாமி சொல்ல யோசிக்கிறீங்க? நான் சொல்றதை கேட்டு நீ பயப்படக்கூடாதும்மா. தற்சமயம் உன் புருஷனோட ஜாதகத்துல திசை இருப்பு, கிரக நிலை ஒன்றும் சரியில்லைம்மா. ஆயுள் ஸ்தானத்துல சனி, சனி திசையில செவ்வாய் புக்தி, சூரியனும் சனியும் பரிவர்த்தனை. அடுத்து அஷ்டமத்துல சந்திரன். சூரிய திசையில சுக்கிர புக்தியும் செவ்வாய் புக்தியும் சேர்ந்தா கண்டிப்பா விபத்து, மரணம் நிச்சயம். இன்னும் ஒரு மண்டலத்துல இது நடந்தே தீரும். கிரக நிலை அப்படி இருக்குமா. இத நான் சொல்லல, இந்த ஜாதகம் சொல்லுது. அம்மாங்க தான் அப்பா கால விழுவாங்க. நீங்க எதுக்கு விழுவுறீங்க? நான் என் பொண்டாட்டி கூட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அதனாலதான். இல்ல சாமி, என் புருஷனுக்கு அப்படி ஒரு விபத்து வரக்கூடாது. எனக்கும் சின்ன வயசு, என் பிள்ளைக்கும் சின்ன வயசு. அவரோட ஆசையே என் கூட ரொம்ப நாள் வாழணுங்கிறத. இதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. என்ன விரதனாலும் பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. புருஷன் உயிரை காப்பாத்த ஒரே ஒரு பரிகாரம் இருக்குமா. ஆனா அத உன்னால செய்ய முடியுமான்னு தெரியல. எதா இருந்தாலும் சொல்லுங்க சாமி, நான் செய்யறேன். மகம் நட்சத்திரம், சுக்கிர மகாதசை இருப்பு, 5ல சனி, 7ல குரு, எதிர்வினை ஜாதக அமைப்பு உள்ள பொண்ண, குறிப்பா சர்ப்பதோஷம் உள்ள பொண்ண ஐயாவுக்கு 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சு சடங்கு சம்பிரதாயம் செஞ்சா இந்த விபத்துல இருந்து காப்பாற்ற முடியும். இது தவிர வேற வழியே இல்லம்மா. இந்த ஒரு வழியாச்சும் இருக்கே, அது போதும் சாமி. அப்படி ஒரு ஜாதக அமைப்பு உள்ள பொண்ண உடனே பார்த்து சொல்லுங்க. அதுக்கு அவசியமே இல்ல, நம்ம ஊர்லயே இருக்கா. நம்ம ஊர்லயா? வேற யாரும் இல்லம்மா, மெய்யழகிதான். அட பொருடா, குத்தியாயிட்ட வேலை. நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாமா. இல்லை, ஒரு மணி போட்டு வாங்கக்கா, உள்ள வாங்க. என்னக்கா இப்படி தூரம்?
சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காருங்கக்கா. நீ உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதே நானே வந்திருக்கேன். இருங்கக்கா, ஒரு டீ குடிச்சிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்க? என்னால அந்த அளவுக்குலாம் முடியாது. ஏதோ ஒரு கிளாஸ் டீ, அவ்வளவுதான். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? மனசுக்குள்ள சின்னதாக ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். சரியாத்தான் இருக்க. புரியலக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியும்ல? தெரியுமே, நான் தான் வந்து பார்த்தனே. பணத்துக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கே நிம்மதியா இருந்துச்சு. ஆனால் என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலம்மா. இப்போ அவருக்கு கெட்ட நேரமா, ஏதோ தோஷம் இருக்குதான். அடிக்கடி விபத்து நடந்து உயிருக்கே ஆபத்து வருமா. அதுக்கு பரிகாரமா சர்ப்பதோஷம் உள்ள பொண்ணை அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சரியா போயிடும்னு சித்தர் சாமி உறுதியா சொல்லிட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா மெய்யழகி, என் புருஷன்தான் என் உசுறு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் உசுரை காப்பாத்து. நீ இதை செஞ்சீன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் மெய்யழகி. என்னால முடியாதுக்கா. கையை கொடுங்க மாப்ள. நான் சொல்றத கேளு மெய்யழகி. இதெல்லாம் என்னால. இப்படி அவசரப்பட்டு நீங்க என்ன அளவுக்கு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லு. இதை விட எனக்கு வழியே இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நல்லா இருக்கணும். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். உன் பணம், சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருந்த மெய்யழகி. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் இல்ல. என்னைய விட்டுருங்க. எனக்கு தாலி பிச்சை கூட மெய்யழகி. என்னக்கா இது? இப்படி திடுதிப்புன்னு வந்து என் புருஷனை கட்டிக்கன்னு சொல்றீங்க? எப்படிக்கா உங்களால முடியுது? அவசரப்பட்டு சொல்லாத மெய்யழகி. நீ நல்லா வசதியா வாழலாம். எச்சி இலையில விருந்து வைக்கிற சாப்பிடுன்னு சொல்றீங்க? என்னால முடியாது. சௌந்தரவல்லி, வெளியே வாமா. முதல்ல வெளில வாமா. என்னம்மா இது? அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறதை விட்டுட்டு இங்க வந்து வாமா போலாம். கொஞ்சம் பேசி புரிய வச்சா ஒத்துக்குருவா. இது அவசரப்படுற விஷயம் இல்லைங்க. முதல்ல கார்ல ஏறு. போயிட்டு வாங்க தாயி. வண்டியாரா, உன் தகுதிக்கும் வசதிக்கும் அவ காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. சாமியார், சாதகம், சோசியம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். நீ அளவுக்கு அதிகமா நம்பிக்கிட்டு இருக்க. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இல்லைங்க, எத்தனையோ விஷயத்துல சாமி சொன்ன மாதிரி சரியா நடந்திருக்கு. இந்த விஷயத்தையும் நான் அப்படித்தாங்க பாக்குறேன். சாமியார் பொய்யா, சோசியம் சாதகம் பொய்யா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. என் ஆயுசு பூரா என் புருஷன் என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அவகிட்ட கெஞ்சிருதும் காலில் விழுகிறதும். என்ன மெய்யழகி, எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போயிட்டு வரேன்க்கா. உன் தம்பிய பாத்துட்டு வாரவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி இருந்துகிட்டு பணக்காரமா வந்து பொண்ணு கேட்டா வேணான்னு சொல்றியாம்ல. நம்ம பேசி என்ன செய்யறது? அவ எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். போறத பாரு. இங்க யாரும் சாராயம் விற்கலையே. மறந்துருந்தேன், அதை வேற ஞாபகப்படுத்திட்டியா? சரி, ஒரு கட்டி காசு விடு. அதுக்கு வக்கில்ல இல்ல, பணக்காரன் பார்க்கணும். போய் சொல்லு. உனக்கெல்லாம் நான் வேலை பார்க்கறதாய் போச்சு. மாந்தண்டி வீடு விட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுவிட்டு புடிவாதம் பிடிக்கிறாளே. வணக்கம் தாயி. வாங்கப்பா, உள்ள வாங்க. உட்காருங்கப்பா. சரிம்மா. மேல உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்மா. சொன்னா கேளுங்க, மேல உட்காருங்கப்பா. நான் கீழே உட்கார்றேம்மா. அட மேல உட்காருங்கன்னு சொல்றேன்லப்பா. சரிம்மா சரிம்மா. இருங்க, நான் காப்பி கொண்டு வரேன். ஆட்டுமா. எம்பிட்டு சொகுசா இருக்கு.
இந்தாங்கப்பா. சரிம்மா. அவன் சின்ன பிள்ளை, அனுபவம் கம்மி. என்ன பேசணும் என்னத்தை பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசிவிட்டாமா. சரிங்கப்பா. நீங்க பெரியவங்க, தப்பா நினைச்சுக்கிற கூடாது. நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை கட்டாயம் நடத்தி வைக்கிறேன். எந்த பொண்ணுக்கும் 2ஆம் தரமா ஒருத்தரை கட்டிக்கன்னு சொன்னா கோவம் தான் வரும். ஏன் நானா இருந்தா கூட மெய்யழகி மாதிரி கோவம் தான் பட்டிருப்பேன். என் புருஷனோட கெட்ட நேரம் நான் இதுக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடாது. கட்டிக்கிற போறவ நிலைமையில இருந்து பாக்குறத விட என் நிலைமையில இருந்து பார்க்க சொல்லுங்க. அவளுக்கு எல்லாம் புரியும். கண்டிப்பா நான் சம்மதிக்க வைக்கிறேம்மா. நீ தைரியமா இருமா. மெய்யலைகிட்ட பேசி எப்படியாச்சும் அவளை சம்மதிக்க வச்சிருங்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா. சரிங்கப்பா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. கார்ல இறங்கிக்கங்கப்பா. நான் நடந்தே போய்க்கிறேம்மா. எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? கார்லயே போயிருங்கப்பா. அம்மா, அப்பாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. நல்லது தாய். காரை ஒழுங்கா பார்த்து ஓட்டிட்டு போ. அப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த நேரத்துல கொடை ஓடிப்பானா. அப்படித்தான் இருக்கு நீ பேசுறது. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறது கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. அங்கங்கே பொண்ணுங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு கிழவனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க. பணத்துக்கு என்ன கொஞ்சம் விஷயம் தானே. இதெல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா இல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா? இது வரைக்கும் எத்தனையோ வேற என்னைய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் கட்டிக்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை கட்டிக்கிற சொல்லி ஏன் நீ எப்படி கட்டாயப்படுத்துற? பணத்தை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா காரு பங்களாவோட ஒசந்த வாழ்க்கை வாழலாமா? பணம் காசு சொத்து பத்து காரு பங்களாவோட வாழ்றதுதான் வசந்த வாழ்க்கை நீ நினைக்கிற. உழைச்சு சாப்பிடுறதும் மான மரியாதையோட வாழ்றதுதான் வசந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கிடைக்கட்டும். அது வரைக்கும் என்னைய பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். மெய்யலையே, அப்பா உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. முதல்ல அந்த பேச்சை விடு. சொல்றத கேட்க மாட்டியா? லூசு பையல, உன்னால அவ வாழ்க்கைய பாழா போச்சு. எக்கடாவது கட்டு போகிறா. உனக்கு தான் பிடிக்கல, அப்ப முடியாதுன்னு சொல்லு. அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எங்க அப்பன்ல இருந்து ஊர்ல இருக்க எல்லாரும் என்னமோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டு கேட்டு என்னைய கொல்றாங்க தெரியுமா? பிடிக்காத ஒருத்தனை புருஷனா எப்படி ஏத்துக்கிற முடியும்? காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா வாழ்க்கை? என் மனசை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீ எதுக்கு அழுகுற? உனக்கு சரின்னு படல, இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவன் யாருமே இல்லக்கா. உனக்கு தான் தெரியும்ல, மனசு மறுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. தாரெல்லாம் வெட்டி வண்டியில ஏத்துருங்க. சரிங்க. கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறேன். ஐயோ பணம் வரேன். நீ நானும் பேசிட்டு இருக்கத பார்த்தா நான் என்னமோ உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைச்சு என்னை தப்பா நினைப்பேன். நாளைக்கு என் கஷ்டத்துக்கு எதுவும் உதவ மாட்டேன். நான் வரேப்பா. கும்பிட்றோம். கும்பிட்றோம் பணம். வணக்கம். என்ன மெய்யழகி தனியா இங்க உட்காந்துருக்க? தம்பி வெளில போயிருக்கேன், அதான். ஓ சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? எந்த பொண்டாட்டியும் ரொம்ப சுலபத்துல தான் புருஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்க மாட்டா. ஆனா இந்த விஷயத்துல என் விருப்பத்தை விட என் பொண்டாட்டி ரொம்ப புடிவாதமா இருக்கா. அவ சந்தோஷத்துக்காகத்தான் நான் சம்மதிச்சேன். உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிதான். சீக்கிரமா முடிவ சொல்லு, காத்துக்கிட்டு இருக்க. பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க.
தேவா தேவா எந்திரா எந்திரி இங்க வா. என்னத்தா? நான் எல்லன கல்யாணம் பண்ணிக்கிறவா? அப்ப எல்லன் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு. நம்ம 2 பேரும் போய் எல்லன் கிட்ட பேசலாமா? நான் சொன்னா எல்லாம் கேட்பான். என்னைய பத்தி உனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். பார்க்க போனா நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நீயும் நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. ஆனா முடிவு எடுத்துட்டா மனசு மாறக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. பயப்படாத, சொல்லு. நான் இதுக்கு எடுத்து சோறு போட்டு வளர்த்த பணக்காரமாவை காப்பாற்ற கடவுளாக பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். அதுவும் அழகான பொண்ணு. அவளே வந்து கட்டிக்கிற சொல்லி கேட்குறா. இவளை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நானும் நல்லா யோசிச்சிட்டேன் மையலகி. மனசுக்கு சரிந்தே தோணுது. நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காகவும் பயந்துட மாட்டேன்ல? பயப்பட மாட்டேன். எப்பன்னு சொல்லு. எப்பன்னு சொல்கிறேன். ஆனால் அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ம்.